Free education from KG to PG and the assistance, free health assistance. These are our mottos, and especially we are our party, especially traditional communities pro party. So I am happy to announce in this on this happy occasion, we are very happy. We launched our party in Tamil Nadu also, and I am very I am very happy, and Mr. Kalyan Sundaramji is very active and energetic person. I hope the Nationalist Janshakti Party will strongly develop, and in the grassroots level, I think the team of this Tamil Nadu definitely will help. Definitely, our party will flourish under the leadership of these dynamic leaders. So now I request our state president to give his message, a few lines. And one more important thing, our national president Sri Brijesh Kumar Vishwakarma, he is very committed for the upliftment of the poor people, for the upliftment of the artisan section of this country, and he is very sympathetic about the OBC classes, backward classes of this country. So we are very happy under our national leadership, our Sri Brijesh Kumar Vishwakarma ji, under the leadership of our Nationalist Janshakti and our National Committee President Sri Brijesh Kumar Vishwakarma ji, our Nationalist Janshakti Party is developing, and we are very happy. In the near future, in entire India level, we are going to establish our party, and our main motto is to establish our party in South Indian states, especially the forthcoming assembly elections of this Tamil Nadu. We are entirely going to contest in all the 240 assembly constituencies. Thank you. அகில இந்திய லீடர் பிரசேஷ் குமார் அவர்களுக்கும், அகில இந்திய கோஆர்டினேட்டர் சூரிபாபு அவர்களுக்கும், தமிழ்நாடு என்ஜேபி என்னுடைய பொதுச் செயலாளர் விஜயகுமார் அவர்களுக்கும், என்ஜேபி தமிழ்நாடு மாநில பொருளாளர் பரத் அருண் அவர்களுக்கும் நன்றி. இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் சொல்லலாம். சோமவாரம், திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமையில எனக்கு நேஷனலிஸ்ட் ஜனசக்தி பார்ட்டியினுடைய மாநில தலைவராக எனக்கு பதவியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பதவியிலே நான் செய்து பொதுமக்களுக்கு வேண்டிய ஆவணங்கள் பெற்றுத்தர தயாராக என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இதற்கெல்லாம் முன்னோடியாக நமது தமிழ்நாடுடைய முதலமைச்சர், தமிழ்நாடுடைய உதவி முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன். என்னவென்றால், கோயம்புத்தூரிலே தங்க நகை பூங்கா அமைத்து கொடுத்ததற்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்க நகை பூங்கா என்பது ஒரு கனவாக இருந்து கொண்டிருந்தது. அதை அமைத்துக் கொடுத்ததற்கு நன்றி. இரண்டாவதாக, சிதம்பரத்திலே கபர்
நடத்தி கொடுத்ததற்கும் செய்து கொடுத்ததற்கும் அவருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் உதவி முதலமைச்சர்களுக்கும் நன்றி. 2026 தேர்தலிலே என்ஜேபியினுடைய ஒரு பட்டுதல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நேஷனலிஸ்ட் ஜனசக்தி பார்ட்டி ஒரு முதன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அனைத்து மக்களுக்கும் திருவொற்றியூர், வடசென்னை, தென்சென்னை அனைத்து மக்களுக்குமான கோரிக்கைகளை 2026 தேர்தல் அறிக்கையில வரணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்களையும் உதவி முதலமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். இடஒதுக்கீடு பொறுக்கணும். அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில குறிப்பிடணும். பாருங்க, 3.5 இடஒதுக்கீடு அரசு உத்தியோகத்திலே கொடுக்கணும். அறங்காவலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோயில், அந்த திருக்கோயிலிலே கோயில் சிலை செய்வது முதல் எல்லா விஸ்வகர்ம ஐந்தொழில் புரியும் விஸ்வகர்ம மக்கள், அந்த விஸ்வகர்ம மக்களை அறங்காவலராக நியமனம் செய்யணும். அப்படி என்று நம்முடைய முதலமைச்சரையும் முதலமைச்சரையும் அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். 1000 ரூபாய் அது ரொம்ப உதவியாக, பொதுமக்களுக்கு உதவியாக இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக கண்ட ஒரு விஷயம். 1000 ரூபாய் என்பது இருக்கிறது என்பது கண்கூடாக என் காது வழியாக கேட்ட ஒரு விஷயம்தான். அனைத்து விஷயங்களையும் தேர்தல் அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். 2026 தேர்தலில் எங்களுடைய கோரிக்கைகளை யார் முன்வைக்கிறார்களோ, எங்களுடைய கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையாக யார் வெளியிடுகிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆறுதலும் சப்போர்ட்டும் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால இந்த நடந்து கொண்டிருக்கும் நடக்க போகும் 2026 தேர்தல் விஸ்வகர்மாவின் ஒரு அங்கமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு என்பது முக்கியம் அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றேன். தேர்தல் அறிக்கையில அனைத்து மக்களுக்குமான இருக்கக்கூடிய, அனைத்து மக்களுக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய விஸ்வகர்ம மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு வந்தே மாதரம் நேஷனலிஸ்ட் ஜனசக்தி கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டுக்கு செயலாளராக, மாநில செயலாளராக பதவி கொடுத்த ரிஷேஷ்குமார் சூரியகுமார் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதவியேற்ற நாளிலிருந்து எனது முதல் கடமையாக முடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நான் பாடுபட இருக்கின்றேன். குறிப்பாக தொழிலாளர் வர்க்கத்துக்கு. இந்த தொழிலாளர் வர்க்கங்கள் கீழ்மட்டத்திலிருந்து இன்னும் மேல்மட்டம் வராமல் அப்படியே இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னுதாரணமாக கொண்டு வரதுக்கான பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கும், தொழில் சார்ந்து இந்த தமிழகத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்கான பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்காகவும் அரசாங்கத்துக்கு ஊக்குவிக்கும் விதமாக தான் இப்போதைக்கு இந்த கட்சி சார்பில் நாங்கள் மெனக்கிட போறோம். குறிப்பா மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய தொழிலாளர்களா இந்த கடந்த 2 மாசமா மழைக்காலங்கள்ல அவங்களுக்குலாம் வாழ்வாதாரம் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அரசு இந்த கருணை உள்ளத்தோடு இந்த தொழிலாளர்களையும் வாழ்வாதாரமும் பாதிக்க
தொழிலாளர்களுக்கு இந்த இடைக்காலமாக 2 மாத காலத்திற்கு குடும்பத்திற்கு 5000 வீதம் நிதியுதவி வழங்க வேண்டும். அதே போல குளிர்சாதனங்களை எல்லாம் பழுது பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2-3 மாசத்துல வேலை வாய்ப்பு ரொம்ப நழுவிட்டு இருக்காங்க. நமது சகோதரர்களாகிய மீன்பிடி உள்ளவங்களுக்கு எப்படி ஒரு இடைக்கால நிவாரணம் தர்றாங்களோ அதே போல குளிர்சாதன பழுதுபார்ப்பவர்களுக்கும் நிவாரணமாக 5000 ரூபாய் மாதத்துக்கு 2 மாதத்திற்கு கொடுத்தாங்கன்னா மிகவும் சௌகரியமா இருக்கும். நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. தமிழக முதல்வருக்கு எனது அன்பு வேண்டுகோள் நாங்கள் விடுக்கிறோம். எங்க தொழிலாளர் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுப்பதுன்னா இந்த 2 மாதத்திற்கு நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த தொழிலாளர்கள் நல்ல வாழ்வாதாரம் வரத்துக்காக இந்த 2 மாதம் உங்களுக்கு மாசத்துக்கு 5000 ரூபாய் நிதியுதவி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேசிய ஜனசக்தி கட்சி இதை அன்போடு உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறது. நன்றி. பாத்தீங்களா?